தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிரம் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார். ஏன் சார் இந்த கேள்வி கேட்கணும்? அவங்க தான் வெறுமையா இருக்க ஆண்டவருக்கு தெரியுது. புசிப்பதற்கு ஏதாவது உண்டா தெரியாமல கேட்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆதி முதல் அந்தவரை அவருக்கு தெரியும். ஏன் கேட்கிறாருன்னா, இவங்க தோல்விய இவங்க வாயாலேயே ஒத்துக்கிடணும். அதுதான் முதல் இவங்க செய்ய வேண்டியது. தோற்றது உண்மைதான், ஆனா நான் தோற்று போயிட்டேன்னு இவங்க வாயாலே சொல்லணும், சொல்ல வைக்கணும். அங்க தாங்க மனம் திரும்புதல் ஆரம்பிக்குது. இயேசு ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு ஆரம்ப பாயிண்ட் அதுதான். உண்டாகப்படவில்லை ஆண்டவரே, அத வாயால சொல்லணும். வெரி சிம்பிள் சுவிசேஷம் உங்களுக்கு, ஆனா ஆழமானது. ஏன் தோல்வி, ஏன் வெறுமை, ஏன் நஷ்டம், எப்படி மாறும் அப்படின்னா, நாம் எங்க தோற்று போனோம், எதிலே தோல்வி அடைந்தோம், ஏன் தோற்றோம், அதை நம்ம சொல்லணும், ஒத்துக்கிடணும். இன்னைக்கு முதல்ல நம்ம மனசுல வைக்க வேண்டியது, நாம் தோற்ற இடத்தை, தோல்வி அடைந்த பகுதியை ஆண்டவருக்கு சொல்லணும். இது நாம் வாயினாலே அறிக்கையிடும். தேவ பிள்ளைகளே, அப்படி ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஆண்டவரை அண்டிக் கொள்வது தான் நமது தோல்வி ஜெயமாய் மாறுவதற்கு முதல் காரணம். இப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பலகீனத்திலே அவரது பலன் பூரணமாய் விளங்கும், உங்க தோல்வி ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பயப்படாத, உன் தோல்வி ஜெயமாய் மாறும். வெறுமையை கர்த்தர் நிரப்புவார். என்ன நடந்தது இப்ப ஒத்துக்கிட்டாங்களா? ஆண்டவரே ஒன்றாகப்படவில்லை அப்பா, உண்மைத்தான் ஆண்டவரே, தோத்து போயிட்டோம், வெறுமையாயிட்டோம், எல்லாத்தையும் எழுந்துட்டோம், என் பலன் உதவி செய்யல, படகு எனக்கு உதவி செய்யல, வலை எனக்கு உதவி செய்யல, எங்க திறமைகள்லாம் சேர்ந்து உதவி செய்யல, தோல்வி அடைந்து விட்டோம். அப்படி மனசார அறிக்கையிட்டார். என்ன நடந்தது இப்ப சொல்றாரு பாருங்க, 21:6. இப்ப தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த அறிக்கை செஞ்சதுனால ஆண்டவர் வெற்றியின் வழியை காட்டுறார். வலது பக்கத்துல வலை போடு, உன் வெற்றி வலது பக்கத்திற்கு என்று வழியை காண்பிக்கிறார், வாசலை திறக்கிறார். உங்களுக்கு வாசலை தேவன் திறப்பார், உங்களுக்கு வழியை கர்த்தர் காட்டுவார். கர்த்தர் இதுதான் வழி என்று காட்டுவார். இந்த வழியா நீ போ, வெற்றி கிடைக்கணும் காட்டுவார். வாசலை திறந்து விடுவார், வழியை காட்டுவார். வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்க காதல கேட்கும். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவா, நீ நடக்கிற வழியை காட்டுவா. உன் பாதை ராஜபாதையா இருக்கும். வழியெல்லாம் கோணலானது செவையாய் மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.